கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 11வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 11:12 ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து சொல்லுவோம். ஆவியானவரே, அன்பே ஆவியானவரே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, உளையான சேற்றிலென்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றிலென்று எம்மை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, உர உர உரரா பரி பாரி பரி பாரா ரே கரி கரா ரே கரி கரா ரே கரி கரி கரா பாத்மோதி வினிலே பக்தனை தேற்றினீரே, பாத்மோதி வினிலே பக்தனை தேற்றினீரே, யானையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே, யானையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே, ரக ரக ரகரா ரபரி பரி பரி பாரா ரே பரி பாரா ரே கரி கரா ரே பர கர கரா சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரம் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்கவாரம் இந்த வேளையிலே, ரக ரக ரகரா ரபரப ரபரபரா ரகரகரா ரகரிகரா ரகரகரகரா நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, யான் நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் வாதன் பாதத்திலே, ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் வாதன் பாதத்திலே, ரக ரக ரகரா ரபரக ரகரகரா வரகரா ஹரிகரா வனகசகரா, ஆவியின் வரங்களினால் யானையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் யானையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க யானை ஓட்டம் இந்த வேளையிலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், மரியாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். வசனத்துக்குள்ள வருவோமா? ஏசாயா 11வது அதிகாரம் 12வது வசனம். ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துவந்தவர்களை சேர்த்து யூதாவை சிதறடித்தவர்களை பூமியின் 4 திசையிலிருந்து கூட்டுவார். வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். லாங்குவேஜை ஃபர்ஸ்ட் பார்க்க இருக்கிறோம். லாங்குவேஜில் முதல்ல என்ன பார்க்கறோம்னா 4 திசை. 4ங்கிறதுக்கு டெசராஸ், டெசராஸ் பார்ப்போமா? கிரேக்க வார்த்தை TES, டெஸ், ச டெசா ராஸ் RES, டெசராஸ், டெசராஸ் TES SARES, டெசராஸ் 4.
மத்தேயு 14வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 14:25. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து, கடல் மேல் நடந்தாருன்னு நம்ம பார்த்திருக்கோம். 4ஆம் ஜானம் டெசராஸ், 4ஆம் ஜானம். சரி, இன்னொரு வார்த்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 30வது 10:30. அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்த நேரத்திலே நான் உபவாசி. 4 நாளுக்கு முன்பே. கொர்நேலியு ஒரு புறஜாதியாரிய ஒரு மனிதன், தேவனை அறிந்தவர், உபவாசம் பண்ணுகிறார். டெசராஸ். சரி, அடுத்து 2வது வார்த்தை நம்ம என்ன பார்க்கறோம்னா, 4 திசையிலிருந்து கூட்டுவார். கூட்டுறதுன்னா அசம்பிள், கூட்டு, எல்லாத்தையும் கூட்டுறது. அசம்பிள்ங்கிறதுக்கு சுனாகோ, சுனாகோ, SUNAGO, சுனாகோ, சுனாகோ, அசம்பிள், கூட்டி சேர்க்கிறது. இங்கிலீஷ்ல டுகெதர், எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறது. நமக்கு ஸ்கூல்ல படிக்கும்போது காலையில அசம்பிளிக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க கேள்விப்பட்டோம். இந்த அசம்பிளியில பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும், அப்பெல்லாம் அந்த எல்கேஜில எங்க காலத்துல கிடையாது, 1ஆப்ல இருந்து 12ஆம் கிளாஸ் பசங்க வரை எல்லாரும் அசம்பிளில கூட இருக்கணும். அதான் அசம்பிள் டுகெதர். இதுக்கு ஒரு ஊமையாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஒரு கோடீஸ்வரன், பணக்காரன், அவனுக்கு நல்ல நிலங்கள் நல்லா விளைஞ்சிருச்சு. அவன் தன்னுடைய தானியங்க என்ன செய்யறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கா 12:17. அப்பொழுது இந்த கோடீஸ்வரன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்க இடமில்லை. சேர்த்து வைக்க, டுகெதர். பல இடங்கள் அவனுக்கு லேண்ட் இருக்கும், அங்கங்கெல்லாம் விளைஞ்சிருக்கும். விளைஞ்சி இங்கிருந்து ஒரு 100 மூடை, அங்கிருந்து ஒரு 100 மூடை, எல்லாமே இவருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோடவுன் வச்சிருப்பாங்க. என்னுடைய தாத்தா அவர் ஒரு ரிட்டையர்டு மேஜிஸ்ட்ரேட் ஆகி இருந்துட்டு, அதுக்கப்புறம் தன்னுடைய ஓல்டேஜ ஒரு விவசாயத்தில் தன்னுடைய வாழ்க்கையை செலவழிச்சார். ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் மேல ஒரு வீடு, கீழே என்ன வைக்கணும், இந்த கோடவுன்ல சேர்த்து வைக்கிறதுக்கு அது 2ஆ பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருந்தார். உள்ள போன உடனே ஒரு ஓப்பன் இடம் இருக்கும். இந்த பக்கம் சவறு, கதவை பூட்டி சாவி வச்சிருப்பாரு அவரு. இதுக்குள்ள அரிசி எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருப்பாரு. இங்க தேங்காய் போடுறதுக்கு, இங்க அரிசி வைக்கிறதுக்கு. ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சு அத கடைசியில் அது கொஞ்சமா சுருங்கிச்சு, ஒழிய எக்ஸ்பேண்ட் ஆகல. ஆனா கூட்டி சேர்க்கிற ஒரு வார்த்தை இங்க ஒன்று இருக்கு. சரி, லூக்கா 14வது அதிகாரம் 13. 14:13. லூக்கா 14:13. சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசம், அப்பாடைய சொத்து என்னென்ன இருந்துச்சு தெரியல, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பையன், உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், அநேகமாக பணம் சம்பாதிச்சார், சொத்து சேர்த்து வச்சிருந்தார். இவன் சொல்றான், எங்க அப்பா மண்டையை போடுறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பாட்டே சொல்லிட்டான், என்னைக்கு நீ சாகரையோ அன்னைக்கு இந்த சொத்து எல்லாத்தையுமே த்ரோ அவே பிரைஸுக்கு கொடுத்துட்டு நான் போயிடுவேன். த்ரோ அவே பிரைஸ் என்னன்னா, நீங்க அந்த இடம் 1 கோடின்னா நீங்க ஒரு 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா அவர் உடனே கொடுத்துருவாரு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், அப்பயும் சம்பாதிச்சான். அது போல எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அனுசராரு கிளம்பிடுறாரு.
ரைட். அசம்பிள் சேர்த்து வைக்கிறது. யோவான் 6வது அதிகாரம். அடுத்து சேர்த்து வைக்கிறது என்னன்னா பார்க்க போகிறோம். 6:12. இப்ப ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தை செய்து முடித்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்கள் நோக்கி, வான்றம் சேதமாகி போகாதபடிக்கு மீதியான துணிகளை சேர்த்து வையுங்கள். சுனாகோ. சரி, 2 லாங்குவேஜ் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இசையா 11வது அதிகாரம் 12வது வசனத்துல, ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரேல் துரத்தொன்றர்களை சேர்த்து யூதாவின் சிதறடிக்கப்பட்ட பூமி 4 திசைகளுக்கும் கொட்டுவார்ங்கிறதற்கு ஒரு கார்னர்ங்கிற ஒரு வார்த்தையை தமிழ் பைபிள் இல்ல, ஆனா இங்கிலீஷ் பைபிள் கார்னர். மூளை கனியா கோனியா கோனியா கோ ஜீவோ கோ. கார்னர் ஜிஓ மேல ஒரு கோடு கோ நீ யா கோனியா கோ. நான் கூட ஏ நீட்டி வச்சிட்டேன். அப்படி கோனியா கோனியா கோ நில்லா ஆழத்தில் சொல்லுங்க. கோனியா கோனியா கோனியா. இதுக்கு ஆங்கிள்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. மூளைன்னு இருக்குது, ஆங்கிள் இருக்கு. இது நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சில வசனங்களை பார்த்தா இது நமக்கு புரியும். மத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனம். 6:5. மத்தேயு 6:5. மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயத்திலும் வீதி சந்து, அதான் கார்னர். இந்த முனைங்கிறத தான் தமிழ் பைபிள்ல இல்ல, ஆனா இங்கிலீஷ்ல கார்னர்னா ரொம்ப அருமையாக இருக்குது. சரி, நம்முடைய ஆண்டவரை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மத்தேயு 21வது அதிகாரம் கார்னர் ஸ்டோன் 21:42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. கார்னர் ஸ்டோன். கார்னர் சப்போர்ட்னு இருக்குது. ஒரு வீதியில் இருக்கிற கார்னர், ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை கோ வீதி, மூளை. இன்னொரு இந்த திசையை குறித்து எப்படி ஆவியானவர் ஒரே வார்த்தையை பல வித்தியாசமான அர்த்தத்தோட எழுதி வைத்திருக்கிறார். கார்னர் 4 திசை. இவைகள் பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் என்று 4 திசை. 4 திசையை தான் இங்க பாத்தீங்கன்னா பூமியின் 4 திசையிலிருந்து கூட்டுவார். 4 திசை. சரி, ஆனா அந்த 4 திசைக்கு கார்னர் இருக்கு. ஒரு வீதியில் இருக்கிற ஒரு எண்டுக்கும் இதே வார்த்தை தான் வெளிப்படுத்தது 20:8. பூமியின் 4 திசையிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகோமாக. சரி, 4 திசை. சரி, பார்த்தாச்சு. கடைசியாக ஒன்ன பார்க்க போறோம், நேஷன். வசனத்தை பார்ப்போமா? 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலிலே துரத்துகின்றவர்களை சேர்த்து யூதாவின் சிதறடிக்கப்பட்டவர்களை நேஷன். இஸ்ரேல் போட்டிருக்கு, ஆனா இஸ்ரேல் நேஷன் இங்கிலீஷ் பேப்பர். சரி, நேஷனுக்கு காய் GOU காய். ஜி மேல ஒரு ஓ போட்டிருக்கேன், ஓ மேல ஒரு ஆரோ மேல போட்டிருக்கேன். கை காய் கோய் கோய் ஜி ஓ மேல ஓ காய். நேஷன். நேஷனுக்கு என்னெல்லாம் அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீப்புள், இந்திய மக்கள், இந்திய குடிமகன். இந்தியன்கிற ஒரு நேஷனுக்கு குடிமக்கள், பீப்புள், அல்லது கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட். இந்தியன் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை உண்டாக்குது. அது இந்தியாவில் இருக்கிற இந்திய பிரஜைகளுக்கு மட்டும் இருக்கிறதா கை. இது
முதல் முறையாக பைபிள் எங்க இதை நீங்க பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எபிரேய வார்த்தை. நாம் சொன்ன மூன்றுமே கிரேக்க வார்த்தை, இது எபிரேய வார்த்தை, ஹீப்ரு வேர்ட். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது. ஆபிரகாம் சிங்கிள் மேனா இருக்கான். இந்த சிங்கிள் மேனா இருக்கிற ஆபிரகாம ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி பெரிய கொய்யாக உன்னை மாற்றி. இதே ஆபிரகாம ஆண்டவர் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாருன்னா, என்னாகமம் 14:12 14:12 என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கலும் உன்னை பெரிதும் பலத்தமான ஜாதியாக்குவேன். பெரிதும் பலத்த ஜாதியாக மாற்றுவேன், கோயாக மாற்றுவேன். ஆதியாகமம் 10வது அதிகாரம் 5வது வசனம். 10:5 இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள், பார்த்தீங்களா, அந்த ஜாதிக்கு பேர் வந்துச்சு, தீவுக்கு பேர் வந்துச்சு. அப்ப சிலோன்கிற ஒரு தீவு, அங்க இருக்கிற சிங்கள மக்கள் நிறைய இருக்காங்க, நல்ல சிலோனாக அது வந்து சிங்கள மக்கள். அவனவன் பாஷையின்படியும் அவனுடைய கோத்திரத்தின்படியும் ஜாதியின்படியும் வெவ்வேறு தேசங்களாக பிரிக்கப்பட்டது. ஒரு வசனத்தை வாசிட்டு நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். உபாகமம் 4வது அதிகாரம் 6வது 4:6 ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள், ஜனங்கள் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமும் இருக்கும். இவைகளை, இந்த கட்டளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே, பெரிய கேயே ஞானமுள்ள விவேகமுள்ள ஜாதின்னு சொல்வார். இது நீ எவ்வளவு கீழ்ப்படிஞ்சு செய்யறியோ அந்த அளவுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். சரி, நம்ம இப்ப வார்த்தைக்குள்ளே கடந்து சொல்கிறோம். ஒரு கொடி, ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்று. இந்த கொடிங்கிறது எப்ப இது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றி கிடைச்சா தான் கொடி. இந்த கொடியில நீங்க எப்படி இதை நீங்க புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொடியை ஃபர்ஸ்ட் 11வது அதிகாரம் ஏசாயா 10வது வசனத்தை வாசிப்போம். 11:10 அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயன் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபரம் மகிமையா இருக்கும். சரி, ஒரு குட்டி சாட்சி சொல்லிட்டு இந்த செய்திக்குள்ள போகும். கொடி வெற்றி. நேற்று ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக என்னுடைய பைபிள் எடுத்துக்கிட்டு சின்ன ஒரு நோட்ஸ் வச்சிருக்கேன். ஆலயத்தில் போய் உட்கார் 7 மணி சர்வீஸ்க்கு. ராஜேஷ் பிரதர் வேகமா வந்து, சார் நீங்க செய்தி கொடுக்கணும்ல சார் அப்படின்னாரு. எனக்கு லேசா தலை சுத்திடுச்சு. நான் வந்து அந்த நோட்டீஸ்ல இருந்தது அவர் பார்த்திருக்காரு, நான் கவனிக்கல. அப்படி சொன்ன உடனே, எப்பா எனக்கு தெரியாது அப்படின்னு நோட்டீஸை காட்டுறாரு. பாருங்க, 24ஆம் தேதி 4வது மாசம் நீங்க செய்தி கொடுக்கணும், என்ன ஆக்சுவலி கேட்டார். உடனே இந்த பைபிளை தான் கொண்டு போனேன். இதை அப்படி நான் திறக்கிறேன். இங்க ஒரு செய்தி இங்க எழுதி விட்டுருங்க, இளைப்பாறுதல். எனக்கு இருந்தது ஒரு 20 நிமிஷம் தான் டைம். இந்த 20 நிமிஷத்துல கட 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 செய்தி எழுதி ஆண்டோடைய பெருதன கிருபினால அதை ஒரு வெற்றியாக கொடுத்துட்டு இறங்கி வந்துட்டு, நேற்று அது யூடியூப்லயும் போட்டுட்டு, அதுக்கு இங்கிலீஷ்ல கொடுத்துக்க ரெஸ்ட், REST ரெஸ்ட். யோசிச்சு பார்த்தேன், பிரதர் ராஜேஷ் மட்டும் நேற்று அங்க இல்லைன்னா யோசிச்சு பாருங்க என் நிலைமை என்ன இருக்குன்னு. அந்த தம்பி ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, இன்னைக்கு வாசிக்க வேண்டிய வசனம் என்ன அப்படின்னு சொல்லி. நான் ஒரு வசனத்தை எழுதி கொடுக்குறேன். எழுதி கொடுத்துட்டு நான் உட்காந்து செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த செய்தி சொல்லிட்டு இறங்கும் போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எங்க பாஸ்டர் ஜோ டேனியல் அந்த செய்திய, அந்த தலைப்பை, இளைப்பாறுதல் தரும் தேவா
கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தாஞ்சாம், சுகமாய் அங்கு தாங்கிடுவேன். திருப்பாதம் நாம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதான்பை காண்டடைந்தேன். தேவா சமூகத்தில் என்ன பாடினார். பாடி அந்த செய்தியை திரும்ப லேசா அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்காக சொல்றேன்னா, கொடி, வெற்றி கொடி நம்மள ஆண்டவர் அவமானப்படுத்த விட மாட்டார். சாட்சியோட நம்ம இருக்கும். ரெண்டாவது, அந்த கொடியில என்ன ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 18வது அதிகாரம் 3 அந்த கொடியோட உள்ள அட்டாச்மெண்ட் உங்களுக்கு காட்டுறேன். பூச்சக்கரத்தில் உள்ள வாசமாக இருக்கிற தேசத்திலே கொடியிருக்கிற நீங்கள் எல்லாரும் மலையின் மேல் கொடியேற்றும் போது, இந்த கொடி ஜெய கொடியேற்றும் போது பாருங்கள், எக்காலம் ஊதப்படுவது. இந்த எக்காலங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல 16வது வசனம் எக்காலம், கடைசி எக்காலம். ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்குவார். அப்பொழுது கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் உள்ளது உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு எப்பொழுதும் கர்த்தரோடு கூட. அப்ப இந்த வெற்றியான வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு எக்காலம். எக்காலம் என்ன சொல்லுதுன்னா, நாம் அவரோடு கூட இருப்போம். இது 2வது குறிப்பு. 3வது குறிப்பு ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கு சூரியன் உதவி செய்து கர்த்தருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். வெள்ளபோல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு ஒரு தம குடியேற்றார். நேற்று என் வாழ்க்கையில் நான் பார்த்ததான், சத்ரு என் கண்களை மறைச்சிட்டான். நான் ரொம்ப எப்பவுமே ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா நேற்று சத்ரு என் கண்களை மறைச்சு வச்சிருந்தான். ஆனா ஆவியானவர் வந்து ஒரு வார்த்தையை கொடுத்து எனக்கு ரொம்ப திருப்தியாக ஒரு செய்தி கொடுக்கலாம் எனக்கு வச்சிட்டார். காரணம், அவர் ஜெயக்குடி சத்ரு பிளான் மேல அடிச்சு ஏத்திடுவார். இது என்ன இன்னும் நீங்க கேட்டீங்கன்னா, 20வது சத்து மீட்பர் தன்னுடைய ரத்தத்தை நமக்கு சிந்தி, எபேசியர் 1:7 அவருடைய ரத்தத்தாலே நமக்கு மீட்பு. எபேசியர் 1:7 மீட்பு ரத்தத்தினால அவர் இருக்கிறாங்க. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதல்களை விட்டு திரும்பதற்கும் வருவார் என்ற 2வது வாரிகையில் நடக்கக்கூடிய ஆசீர்வாதம். இது 3வது குறிப்பு. 62:10 ஜெயப்படியினுடைய அடுத்த ரகசியம். 62:10 வாசல் வழியாக பிரவேசியுங்கள், ஜனத்தின் வழியை சிறைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல, நானே வழி. அந்த வழி என்ன செய்யப்பட்டது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? எபிரேயர், நானே வழி. எபிரேயர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் 19வது வசனத்தில் 10-19 எபிரேயர்ல, ஆகியால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது இயேசுவானவர் தமது மாமிசமாக தெரியும் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். புதிதும் ஜீவன். இந்த மார்க்கத்துக்குள்ள மரித்தவங்களால போக முடியாது, ஜீவன் என்னைக்கு உங்களுக்கு நித்திய ஜீவன் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அது நிச்சயம் இருந்துச்சோ இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. சரி, அடுத்த இந்த ரத்தத்தால் கிடைக்கிற ஆசீர்வாதத்துல வெளிப்படுத்துதல் 5:9 மீட்பர் 5:9 தேவரீர் புஸ்தகத்தை வாங்கும், எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. மீட்பு ஆண்டோடைய ரத்தத்தால் நமக்கு கிடைக்குது. அந்த மீட்கப்பட்ட மக்கள் நாம தான் பரலோகத்துக்குள்ள போக பிரவேசிக்க முடியும். வெற்றி கொடியாக இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். கொடின்றது என்ன? வெளிப்படுத்தது 7வது அதிகாரம் 9வது வசனம், தங்கள் கைகளிலே குருத்தோலையை பிடித்து. கொடி குருத்தோலையாக மாறுது. குருத்தோலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல்ங்கிற நிச்சயம் இருக்கிறவங்க தான் இங்க வருவாங்க, எல்லாருமே வர முடியாது.
ஒரு அடுத்த ஒரு எக்காலத்தை நம்ம பார்க்க போறோம். 27வது அதிகாரம் ஏசாயா 27:13. அப்பொழுது பெரிய எக்காலம் ஓதப்படும். எக்காலத்துல இது பெரிய எக்காலம். ஏன் பெரிய எக்காலம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்பொழுது ஆசிரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்தப்பட்டவர்களும் வந்து எருசலேம் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார். கர்த்தரை பணிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய எக்காலம் ஓதப்படும். இதனுடைய நிழலை நான் இப்ப உங்களுக்கு காட்டப்படுறேன். இது நிஜம். நிழல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஈசாயின் வேர் இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார். வரும்பொழுது ஒரு நிழலை நம்ம பார்க்க முடியும். மத்திய 14வது அதிகாரம். ஆண்டவர் கடல் மேல நடந்து வருகிறார். நடந்து வந்தவுடனே அந்த மக்கள் அவர் கூட இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 33:14-33 மத்திய. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பெரிய காலம் ஓதப்படும் போது புறஜாதியார்கள் நம்ம வந்து பணிந்து கொள்ளப் போகிறோம். இது ஒரு நிழல். கடைசியாக ஒரு நிஜத்தை நிழலை பார்த்து இதை முடிக்க போகிறோம். லூக்கா 17:14 பணிந்து கொள்ற ஒரு காட்சியை பார்த்துட்டு முடிக்க போகிறோம். குஷ்டரோகி சுகமாகும் பொழுது 10 குஷ்டரோகி சுகம் கிடைச்சது. ஒருத்தி மட்டும் வர்றான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 15. அப்பொழுது ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திற்கு அருகே முகங்கொப்புற விழுந்து அவரை சோஸ்திரம் செலுத்தினார். ஜெபிச்சு முடிக்குமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரு கொடி, ஜெய கொடி, அது எப்பொழுது ஏற்றப்படுவது என்ன நடக்கும் ஒரு காட்சியை நாங்கள் பார்த்தோம் ஐயா. அது சுத்த ஆவியானவரே, நீர் எழுதியிருக்க காரியங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நடத்துவதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.